Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி எக்ஸாம்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சில பேருக்கு எக்ஸாம் வந்து கம்மிங் 11th வந்து ஸ்டார்ட் ஆகுது, சில பேருக்கு லேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் கொஞ்சமா எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வீக்கெண்ட் மட்டும் எக்ஸாம் நடக்கிறதுனால வீக் டேஸ்ல ப்ரிப்பேர் பண்ணா கூட எக்ஸாம் வந்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலபஸ். நீங்க எக்ஸாம் எழுத போற பேப்பருக்கு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்கு, எதெல்லாம் நீங்க கவர் பண்ணா போதும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சிலபஸை கிளிக் பண்ணி போனா உள்ள பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸுங்களுக்கான சிலபஸ்மே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்க BA சோஷியாலஜியை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி உள்ள போறது நமக்கு ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயே பாத்தீங்கன்னா BA சோஷியாலஜிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க என்ன படிக்க போறீங்க, செகண்ட் இயர்ல என்ன படிக்க போறீங்க, எல்லா பேப்பர்ஸ் அதுக்கான கிரெடிட்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1ல என்ன படிக்கணும், யூனிட் 2ல வந்து என்ன படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, அது போல் எல்லா யூனிட்டுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ யூனிட் 5ல வந்து 3 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். கீழே டெக்ஸ்ட் புக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தர்ஸ்க்கான ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. வெப் ரிசோர்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாருக்கிட்டையுமே புக்ஸ் இருக்கும். இன்கேஸ் புக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டிக்கு நியர்பையில் இருக்கீங்கன்னா புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஆன்லைனில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குது. A90லேருந்து C26 பேட்ச் வரையும் உங்களுக்கு இங்கே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்கும். அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து சப்மிட்னு கொடுங்க. இப்போ நான் BCA ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து உள்ள போயிருக்கேன். உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் நமக்கு எல்லா பேப்பர்ஸுமே வந்து ஷோ ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செமஸ்டருக்கு தேவைப்படுதோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் நிறையவே இருக்குது. நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு வந்து நல்ல டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் புக் ஃபுல்லாக படிக்கலாம். புக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்ல, புக்ஸை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். என்னென்னலாம் உள்ள கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சினாலே நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதிக்கலாம். டைம் இருக்கவங்க புக்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். புக் பேக் கொஷின்னு சொல்லுவாங்க. ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஷின் 3 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புக் பேக் கொஷினை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சிலபஸ் கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். வெப்சைட்லேயே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஷின் பேப்பர் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் கோடை வந்து கொடுங்க. உங்கள் ஹால் டிக்கெட்லேயே வந்து அந்த சப்ஜெக்ட் கோட்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் கோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் கோடை போட்டு உள்ளே போயிருக்கேன். உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு 4 கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா புக்ஸில் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து தான் வந்து எக்ஸாமுக்கு கொஷின் வருமானு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். இது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ மல்டிபிள் கொஷின் படிக்கும் போது புக்ஸில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ தியரி பேப்பர்ஸ் இருக்கவங்க ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிராமர் பேப்பர் இருக்குது, மேக்ஸ் பேப்பர் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸ் அக்கௌண்ட்ஸுக்குலாம் ஸ்டெப் மார்க் உண்டு. ஃபைனல் ஆன்சர் வரலனாலும் நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணி வைக்கலாம். அக்கௌண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். தமிழ் இலக்கணம் இங்கிலீஷ் கிராமர் இருக்கவங்க நீங்கள் கரெக்டாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து போடுவாங்க. மற்றபடி தியரி எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு அது ரிலேட்டடாக எழுதினாலே வந்து பாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஃபஸ்ட்டு சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு கொஞ்சமாக டாபிக்ஸை வந்து கவர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான எக்ஸாம்லாம் கிடையாது. நல்லா கரெக்டாக எழுதினா தான் மார்க்ஸ் வரும் அப்படின்னும் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.